So, okay. So, what is first of all domain கண்டுபிடிக்கும். That means x வந்து plus 1 minus 1 போட்டால் என்ன நடக்கும்? X equal to plus or minus 1 f of x வந்து does not exist. அப்படிங்கும்போது என்ன உங்களுக்கு கிராப் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு எடுப்பீங்க கிராப்பை, அந்த லைன் போட்டுருவீங்க. என்ன லைன் எனக்கு தேவைப்படல? எனக்கு தேவைப்படாத லைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்னுங்கிற ஒரு லைனும் மைனஸ் ஒன்னுங்கிற லைன் எனக்கு தேவையில்லை. அப்போ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது, இது ரெண்டுக்கு நடுவில் இல்லாமல் வெளியே என்ன நடக்குங்கிற கேஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். சரிடா கண்ணு? அப்போ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இது மட்டும் பார்த்துங்க. இப்படி போடும்போது ஒரு சிங்கிள் லைன், ப்ரீவியஸ் கிராப் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் இருக்கிறதுனால நம்மளுக்கு பாருங்க கண்டினியூட்டி டயக்ராம் இருக்குது. இங்கேயும் ஒரு கிராப் வந்துடுது, இங்கேயும் ஒரு கிராப் வந்துடுது. கரெக்டாக ஒரு சிங்கிள் லைன் கான்செப்ட்ல. சரிங்களா? பட் இங்கே என்ன ஆச்சுன்னா டபுள் லைன் கான்செப்ட் வந்து வெர்டிகல் லைன் பாருங்க, டபுள் லைன் வந்துருச்சு. அப்போ இங்கே என்ன நடக்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது மொத்தம் 3 கிராப் வரப்போகுது. இதுக்கு எத்தனை கிராப் வரப்போகுது? 3 கிராப் வரப்போகுது. இதுக்கு இந்த பக்கம் என்ன கிராப்பு, இதுக்கு இந்த பக்கம் என்ன கிராப்பு, இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன கிராப்பு, 3 கிராப் வரப்போகுது. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சம் கூட இது. ஏன்னா இது வரைக்கும் 2 கிராப் பார்த்துக்கிறீங்க, அசிம்ப்டோபில், ஹரிசாண்டல், வெர்டிகல் பார்த்துக்கிறீங்க. அப்போ ரெண்டுக்கு நடுவில் என்ன நடக்க போகுது டிஸ்கஷனும் இதில் நடக்கும். சரிங்களா? ஓகே. சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டாச்சு, does not exist. அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் வந்து இந்த கிராப் வந்து எக்ஸிட் ஆகாது ரெசிப்ரோக்கலா இருக்கும்போது. சரி, அடுத்தது என்ன பண்ண போறீங்க? ஃபைனைட் வேல்யூ அண்ட் இன்ஃபினிட் வேல்யூ அப்ளை பண்ண போறீங்க. x tends to பிளஸ் இன்ஃபினிட்டி அண்ட் x tends to மைனஸ் இன்ஃபினிட்டி. என்ன நடக்குறாங்கன்னு? பிளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டில f of x. தம்பி, பிளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டில என்ன நடக்குது சொல்லுங்க டக்குன்னு. யோசிக்கிற பிளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி என்ன நடக்குது? 0 1 or infinity 0. அப்ப இன்ஃபினிட்டி போட்டா என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. 0 கிடைக்குது. ஃபைனைட் வேல்யூ கிடைக்குது. அப்ப ஃபைனைட் வேல்யூ கிடைக்குதுன்னா என்ன மீனிங்? ஹரிசாண்டல் அசிம்ப்டோப் இல்ல. ஹரிசாண்டல் இது. சரிங்களா? அப்ப ஹரிசாண்டல் அசிம்ப்டோப். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஹரிசாண்டல் அசிம்ப்டோப்ல என்ன டவுட் இருக்குங்களா? அப்ப அது இப்ப இன்ஃபினிட்டி. ஓகே, 0 வந்தா 0 தான் ஹாரிசான்டல் அசிம்ப்டோப். இல்ல, அதாவது x வந்து இன்ஃபினிட்டி, y வந்து ஃபைனைட், f of x வந்து ஃபைனைட். x வந்து இன்ஃபினிட்டி, இது வந்து ஃபைனைட். இது ஆப்போசிட். ஆப்போசிட் என்ன? லிமிட் x tends to என்ன கிடைக்கும்? 1 and x tends to minus 1. இது ரெண்டுலயும் f of x வேல்யூ என்ன கிடைக்குது? x வந்து ஃபைனைட், f of x அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? இன்ஃபினிட்டி கிடைக்குது. கரெக்ட்டா? ரெண்டுமே பிளஸ் இன்ஃபினிட்டியா மைனஸ் இன்ஃபினிட்டியா அப்படிங்க பார்க்கும்போது உனக்கு பிளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ரெண்டுமே மாற்றி வர பாசிபிள் இருக்குது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா ஓல்ட் ஸ்கொயர் இருக்குல்ல, ஓல்ட் ஸ்கொயர் இருக்கும்போது என்ன ஆகும்? ஆப்போசிட் சைன் மாறும். எக்ஸ் ஸ்கொயர்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா மைனஸ் ஒன்று போடும்போது பிளஸ் இன்ஃபினிட்டி, பிளஸ் ஒன்று போடும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி, ஆப்போசிட் சைனாக மாறும். சரிங்களா? சரிடாக்குன்னு அது செக் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் போடும்போது பிளஸ் இன்ஃபினிட்டி அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி மாற்றி மாற்றி வரும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியாப்பா? ஓகே சார். சரி, இந்த பாயிண்ட் முடிஞ்ச அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்ன ஆகும்? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய் ஈக்குவல் டு, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும்? ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னடா கண்ணு? -1. எக்ஸ் ஈக்குவல், ஆமாம் சாரி, எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ -1. அப்போ என்னாச்சு? 0, -1 இந்த கிராப் வந்து டச் ஆகுது ஒய் இன்டர்வெல்ல. இது எஃப் ஆஃப் எக்ஸ் 0 போட்டால் டஸ் நாட் எக்ஸிட். இந்த கான்செப்டே கிடையாது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0 போட்டால் 1 ஈக்குவல் 0 வந்து அந்த கான்செப்டே வராது. அப்போ ஒரே ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஒய் இன்டர்பிரேட்டர்ல இன்டர்செக்ட் ஆகுது இந்த கிராப். எக்ஸ் இன்டர்பிரேட்டர்ல இது இன்டர்செக்ட் ஆகல. கரெக்டா? ஆமா. ஏன்னா அந்த பாயிண்ட் எக்ஸிட் இல்லை. அந்த பாயிண்ட் எக்ஸிட் இல்லைங்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த கிராப் வந்து அங்கே டச் ஆகாது. அப்போ நம்ம டச் ஆகிற இடம் எதுன்னு தெரிஞ்சிட்டீங்க? 0, -1. அப்போ அந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க. இங்கே 0, -1 இந்த பாயிண்ட் 0, -1. சரிங்களா? இப்போ எல்லா டிஸ்கஷன் இப்போ டெரிவேட்டிவ் போயிடலாமா இல்லை வேற என்ன டிஸ்கஷன் பெண்டிங் இருக்குதா?
அந்த கீழே அந்த பவர் மேலோட சூப்பரா, வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ப அது என்னது? ஸ்லாண்ட் அசிண்டோபியூலா, வெர்டிக்கல் அசிண்டோபியூலா. ஆல்ரெடி இங்க டிஸ்கஷன் எழுதிட்டோம். இது எது என்னது? டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போகுது. இது வந்து என்னது? ஹரிசாண்டலா. ஆமா. இது பைனைட்டா இருந்து இது இன்ஃபினிட்டா இருந்து இது என்னது? வெர்டிக்கல். அப்ப வெர்டிக்கல் வருது, ஹரிசாண்டல் வருதுன்னு தெரிஞ்சது. ஸ்லாண்ட் வருதான்னு செக் பண்ண போறீங்க. ஸ்லாண்ட் என்னது? நியூமரேட்டர் டிகிரி should be greater than denominator டிகிரியா இருந்தா ஸ்லாண்ட் வரும். பட் நியூமரேட்டர் டிகிரி என்ன? எக்ஸ் பவர் 0 அர்த்தம். டினாமினேட்டர் டிகிரி என்ன? எக்ஸ் பவர் 2 அர்த்தம். அப்ப 0 இஸ் நாட் கிரேட்டர் தென் 2. அப்ப கண்டிப்பா ஸ்லாண்ட் அசிண்டோபிக் இருக்காது. நாட் பாசிபிள். ஸ்லாண்ட் அசிண்டோபிக் கண்டிப்பா இருக்காது. கரெக்டா? டவுட் இருக்குதாப்பா? இல்ல, ஓகே தான். கிளியர் தானே? ஈஸியா கிளியரா புரியுது பாரு. இது வந்து 0, இது வந்து 2. பவர் 0ங்கும் போது இது சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப கண்டிப்பா இருக்கப்பா. சரிங்களா? அப்ப அந்த பாயிண்ட் எழுதிட்டோம். அந்த பாயிண்ட் எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஆகுதா இல்லையாங்கிற பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் ஹரிசாண்டலா. மூணாவது பாயிண்ட் வெர்டிகலா. நாலாவது பாயிண்ட் ஸ்லாண்டா. எல்லாமே எழுதியாச்சு. கிளியரா? அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த டிஸ்கஷன் யாரா பண்ண போறோம்? டெரிவேட்டிவ் கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு கண்டுபிடிக்க போறேன். கரெக்டுங்களா? எஃப் கண்டுபிடிக்கிறாங்க. என்னதான் நடக்குது பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி போலாம்? ஆல்ரெடி நான் ஃபங்க்ஷன் ரூல் வச்சு போட்டு காட்டினேன். அப்போ என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர்டு -1 ஹோல் பவர் -1 ஹோல் டேஸ். கரெக்டுங்களா? அப்போ இதை பண்ணும்போது -1 எக்ஸ் ஸ்கொயர்டு -1 ஹோல் பவர் -2 இன்ட்டு 2x. அப்போ என்ன கிடைக்குது? -2x டிவைடட் பை என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர்டு -1 ஹோல் ஸ்கொயர். கரெக்டா தம்பி? டவுட் இருக்குதுடா? டெரிவேட்டிவ்ல என்ன டவுட் வந்து? டெரிவேட்டிவ் டவுட் இல்ல. அப்ப இது ஈக்குவல் 0 போட்டா என்ன கிடைக்குது? 3 பாயிண்ட் கிடைக்கும். ஈக்குவல் 0 போட்டா என்ன கிடைக்கும்? எய்தர் x ஈக்குவல் 0 ஆர் x இஸ் நாட் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் -1. கரெக்ட்டுங்களா? நான் சொன்னது புரிஞ்சுதா? f dash of x 0 போட்டா என்ன கிடைக்கும்? f dash of x ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா எய்தர் x ஈக்குவல் டு 0 ஆர் x இஸ் நாட் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் -1. இந்த 3 கேஸ்க்கு நம்ம f dash of x என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். சரியா தம்பி? இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது -1, இது 0, இது +1, இது பிளஸ் இன்ஃபினிட்டி. அப்படிங்கப்ப எவ்வளோ இன்டர்வல் வருது? அப்போ சொல்லுங்க, -∞ to -1 என்ன நடக்குது கிராஃப்? f dash ஓட சைன், f dashல என்ன நடக்கும் சொல்ற கணே. இது போடுங்க, -2 போடுங்க. -2 போட்டா நெகட்டிவ் தான். நெகட்டிவ். பாசிட்டிவ் தானே? அதே -1 to 0 ஒரு பார்ட் இருக்கு. -1 to 0ல என்ன நடக்குங்க? பாசிட்டிவ். கன்ஃபார்மா? ஆமா. என்ன எடுப்பீங்கன்னா -0.5 எடுப்பீங்க. அப்ப மைனஸ் பிளஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும். இது பாசிட்டிவ் தான். வெரி குட், கரெக்டா கண்ணு. அடுத்து 0 to 1ல என்னடா கண்ணு கிடைக்கும்? இது 0.5 எடுங்க. நெகட்டிவ் கிடைக்கும். சூப்பர். அப்ப இதுல ஒரு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வருது. இங்க பாருங்க என்ன எக்ஸிட் ஆகுது? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்துனா என்னது? மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸிட். மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸிட். கரெக்டா? அப்ப டயக்ராம் எங்கே பெண்ட் ஆகி போகுதுன்னு அர்த்தம். இந்த கேப்ல அதாவது என்ன வருது? -1 to 1ல மேக்ஸிமம் வேல்யூ வருது. எதை வச்சு? இதை வச்சு. அப்ப டயக்ராம் இங்க என்னமோ வித்தியாசமா நடக்குது. இந்த கேப்ல ஒரு டயக்ராம் வரும்னு சொன்னல, இந்த கேப்புக்கு உண்டான ஒரு டயக்ராம் நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த கேப்புக்கு உண்டான டயக்ராம் என்னவா இருக்க போகுது? ஒரு சிமெட்ரிக் டயக்ராமா இருக்க போகுது. அசிண்டோபிக் பத்தி பார்த்தோம். அப்ப இந்த கிராப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசிண்டோபிக்கும் வருது அண்ட் சிமெட்ரிக் டயக்ராம் வருது. எந்த கேப்ல? -1 to 1. சரி, என்ன கிராப் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம். சரி, அடுத்த கான்செப்ட் என்ன? 1 to infinity. 1 to infinity என்ன கணக்கு நடக்கும்? இத அப்ளை பண்ணுங்க. 1 to infinity எது போலாம்? 2 போடலாமா? பாசிட்டிவ் தான். நெகட்டிவ். அவசரப்படாத. நெகட்டிவ். அப்ப f dash ஓட சைன் அனலைஸ் பண்ணிட்டீங்க. என்ன வருது? பிளஸ் மைனஸ். இதுதான் f dash ஓட சைன். கரெக்ட்டுங்களா? அப்பா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் போக மாட்டேங்குது டயக்ராம். ஓகே, அடுத்த கான்செப்ட் வாடா கண்ணு. அடுத்த கான்செப்ட்ல என்ன நடக்குது சொல்லுங்க.
எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சு அதை 0 பண்ணணும். அப்போ தான் கான்வே அப்பா டவுனா இம்ப்ளஷன் பாயிண்ட் வருமா வராதான் தெரியும். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. இது வந்து u by v மெத்தட் தான் போட்டாகணும். அப்போ இதை பண்ணால் என்ன கிடைக்கும்? -2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2x இன்ட்டு இதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும். இது டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா என்னது? 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 இன்ட்டு 2x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 4 கரெக்டுங்களா? இது கிளியராக போட்டாகணும் மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் தப்பு பண்ணிடுவோம். சொல்கிறாங்க நீங்கள் போட்டு பாரு. எனக்கு எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் எக்ஸ் என்ன வருதுன்னு சொல்கிறாங்கன்னு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் நீங்கள் போட்டு சொல்லுங்கள். -2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2x இன்ட்டு 2x ஸ்கொயர்டு மைனஸ் 1 இன்ட்டு 2x divided by x squared minus 1 the whole power 4. அப்போ என்ன ஆச்சுன்னா இது எல்லாத்துக்கும் காமனாக எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 வெளியே எடுத்துகிட்டா கட் ஆயிரும். அப்போ என்ன ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 -2 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 2 3 இருக்குதுன்னா ஒரு மைனஸ் என்னது 8x ஸ்கொயர் divided by x squared minus 1 the whole power cube. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டும் இதில் இருக்கிற ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டும் இங்கே இருக்கிற டேர்ம் கட் ஆயிடும். அப்போ இது 3ன்னு வரும். அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வந்துருக்குது. அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னாச்சு -2x ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 8x ஸ்கொயர் டிவைடட் பை நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 தி ஹோல் கியூப். அப்போ இதுவும் கட் ஆச்சுன்னா என்ன கிடைக்குது? இதுவும் கட் பண்ணோம். நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ வருது. அப்போ என்ன ஆச்சுன்னா 6x ஸ்கொயர் ப்ளஸ் 2. அப்போ இது 6ன்னா 2 வெளியே எடுத்துருவீங்க. 2 வெளியே எடுத்துட்டு 3 + 1 வரும். சரிங்களா? 2 வெளியே எடுத்துருவீங்க. இது கிடைக்கும்போது என்ன ஆகுதுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 2 வெளியே எடுத்துட்டா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 divided by x squared minus 1 the whole cube வருது. எனக்கு முடிஞ்சு சிம்பிளிஃபை யூஸ் பண்ண வர்றாங்கண்ணே. எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் இதாக வருதுன்னு பாருங்க. இந்த கான்செப்ட் வருது இல்லை என்னாச்சும் மிஸ்டேக் பண்ணி தான் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்னோட சைடு. மேபி எக்ஸாக்டாக கரெக்டாக தான் இருக்குது, அது தப்பு இல்லை. நீங்கள் போட்டு பாருங்கள் இது வருதா இல்லையான்னு. போட்ட கான்செப்டுக்கு வருதா இல்லையான்னு செக் பண்ணுறாங்கண்ணே. எனக்கு 2 வேற மாதிரியா வருது. எனக்கு இல்லை எனக்கு மிஸ்டேக் வந்து இது கரெக்ட். நான் செக் பண்ணிட்டு இது கரெக்டு. நான் செக் பண்ணிட்டேன். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்களா உங்கள் சைடு? இல்லைன்னா நம்ம ஃப்ரீ டைம் போட்டு பாருங்க, நம்ம பார்க்கலாம் கடைசியாக. சரியா? நான் ஃப்ரீ டைம் போட்டு பார்க்குறேன் சார். ஓகே டேக்கண்ணே. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இதுக்கு திரும்ப அந்த லைன் ஈக்குவேஷனை பார்க்க போகிறோம். என்னது? இது ஈக்குவல் 0 போடுவீங்க. இது ஈக்குவல் 0 போட்டால் நியூமரேட்டர் நாட் பாசிபிள். டினாமினேட்டரில் ஆட்டோமேட்டிக் என்ன கிடைக்குது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரக்கூடாது. நியூமரேட்டர் ஏன் நாட் பாசிபிள்? எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு -1/3 வருது. அப்போ எக்ஸ் எடுத்தா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் நாட் பாசிபிள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அது நாட் ஈக்குவல் டு 0 ஏன்னா உனக்கு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ வருது. அப்போ அதை பற்றி நம்ம எழுத முடியாது. பட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கேஸ் பற்றி எழுதலாம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எங்கே அந்த ரியல் இங்கே இருக்குது பாரு. இந்த கேஸில் என்ன நடக்க போகுது? அதாவது -∞ to -1 என்ன நடக்கும் சொல்லுங்க. அதே ஐடியா தான். இப்போ என்ன பண்ண போறோம்? எஃப் டபுள் டேஷ் சைன் எடுத்து போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்? எஃப் டபுள் டேஷ் சைன் இதே இன்டர்வல்ல என்ன நடக்கும்னு பார்க்க போறோம். கரெக்ட்டுங்களா? சொல்றாங்கன்னு -∞ to -1 என்ன நடக்கும்? இது பவர் ஸ்கொயர்டு, இது பவர் ஸ்கொயர்டு, ரெண்டுமே ஈவன் ஆயிடும். பாயிண்ட் என்ன எடுத்தீங்க? இதுக்கு சொல்றாங்க பிளஸ் வருமா மைனஸ் வருமா சொல்லுங்க. இது நியூமரேட்டர் பிளஸ் ஆயிடும். டினாமினேட்டர் என்ன ஆகும்னா -2னா 4 ஆகும். 4னா 4 - 1 வந்து பாசிட்டிவ் தான். அப்ப இது பாசிட்டிவ். கரெக்டாப்பா? அடுத்து சொல்லுங்க. -1 to 0. -1 to 0 இது வந்து உங்களுக்கு நியூமரேட்டர் எப்பயுமே பாசிட்டிவ் தான். எக்ஸ் ஸ்கொயர்டு இது பிளஸ் சைன் இருக்குது. நல்லா பாருங்க, இது பிளஸ் சைன் இருக்குது. இது எப்பயுமே பாசிட்டிவ் தான். இது 0.5 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இது 0.5 மைனஸ்ல -0.5 எடுப்பீங்க. அப்போ மைனஸ், இதுவும் மைனஸ், இது வந்து பிளஸ். கரெக்டா? இது வந்து பிளஸ் ஆயிரும். பட் 0.5 எடுத்தா இது நெகட்டிவ் ஆயிரும். அப்போ இது என்ன ஆகுது? நெகட்டிவ் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கேள்ற தம்பி.
இது வந்து எஃப் டபுள் டேஷ் எக்ஸோட டைம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா இல்லை டவுட் இருக்குதுங்களா? ஆனா அந்த 0 இது எஃப் டபுள் டேக்ஸ்ல எஃப் டபுள் எக்ஸ் டேக்ஸ்ல வந்து மைனஸ் 0.5 போடுங்க. எக்ஸ் வந்து மைனஸ் 0.5 போடுங்க. இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல அப்ளை பண்ண என்ன நடக்கும்? எஃப் டபுள் இல்ல சார், டேஷ் ஆனா அது எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எஃப் டபுள் பிரைம் எக்ஸ்ல வேல்யூ இல்ல, அது எப்படி? சொல்லு பிரணவ். இப்போ என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க, நான் எக்ஸைட் பண்ண. அதாவது அதான் அந்த எஃப் டபுள் பிரைம் எக்ஸ்ல வந்து எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 கிரிட்டிக்கல் பாயிண்ட் இல்ல. கிரிட்டிக்கல் பாயிண்ட் இல்ல, பட் இந்த இன்டர்வல்ல என்ன நடக்குன்னு நம்ம பாத்துக்கலாம்ல. ஆக்சுவலி இது ஓவராலா பார்க்கணும். -1 to 1 பார்க்க வேணும். பட் எஃப் டேஷ் வந்து இங்க இருக்கிறதுனால இது ஓவராலா ஒரே சைன் தான் வரப்போகுது. நல்லா பாருங்க, -1 to 1க்கு ஓவராலா ஒரே சைன் தான் வரப்போகுது. பட் நம்ம டயக்ராம் வந்து என்ன வரும், மைனஸ் வருமா பிளஸ் வருமா செக் பண்றதுக்காக. இங்க மைனஸ் வந்து இங்கே மைனஸ் வரப்போகுது, பிளஸ் வராது. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இங்க நீ சைன் கண்டுபிடிச்சா அதே சைன் தான் இங்க வரும். ஓகே சார், மைனஸ் தான். சரி, அடுத்தது வந்து 1 to infinity. 1 to infinity என்ன நடக்கும்? பாசிட்டிவ் தான் வரும். ஏன்டா நெகட்டிவ் வராது? இங்க பாருங்க, 2 போடுங்க. 4 3 பாசிட்டிவ் தான். இல்ல ஹோல் கியூ. ஓகே 3 4 பாசிட்டிவ் தான். ஓகே கண்ணு, தேங்க்யூ. பாசிட்டிவ். சரிங்களா? ஆமா. அப்ப பாருங்க, பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ். அப்ப இதுக்கு என்ன டயக்ராம் வரும் பாருங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இது ரெண்டுமே பிளஸ் பிளஸ், இது ரெண்டுமே என்னது பிளஸ் பிளஸ், இது வந்து மைனஸ் பிளஸ். அப்ப இதுக்கு என்ன டயக்ராம் வரும் பாருங்க. சரிங்களா? எக்ஸாக்டா கீழே டிஃபைன் பண்ணிப்போ பாருங்க, பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். கரெக்டுங்களா? பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், பிளஸ் மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்ப இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட்லயே நம்ம பார்த்தோம். கான்வே அப், கான்வே டவுனு, கான்வே டவுனு, கான்வே அப். சரிங்களா? ஆல்ரெடி இங்க என்னாச்சு அது பாத்தீங்களா, மேக்ஸிமம் வேல்யூ வருதுன்னு சொன்னோம்ல. அப்போ லோக்கல் மேக்ஸிமம் பத்தி நான் சொல்லிட்டு அந்த லோக்கல் மேக்ஸிமம் இங்க வந்துருச்சு. கரெக்டுங்களா? அப்ப டயக்ராம் பாருங்க, இங்க எக்ஸ் கிரேட்டர் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தான் இங்க வந்து வந்துருச்சா? அப்ப பாருங்க டயக்ராம் எப்படி வருதுன்னு. ஒன்னு வந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப், இன்னொன்று வந்து வெர்டிகல் ஸ்ட்ரிப். அண்ட் ஆல்சோ இந்த பிட்வீன் டயக்ராம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஆகுது இங்க பாருங்க, ரெண்டுமே என்ன ஆகுது, கான்வே அப் ஆகுது. கான்வே கரெக்டாப்பா? ஆமா. ஓகே, புரியுது. அது கனெக்ட் ஆகுது. ஆமா. கான்வே டவுன், இது கான்வே டவுன், கான்வே அப், கான்வே டவுன். கரெக்ட்டுங்களா? இது கான்வே அப், இது கான்வே அப், இது வந்து கான்வே டவுன். அப்ப இங்க பாருங்க, எந்த பாயிண்ட்ல நமக்கு மிக்ஸ் ஆகும், இந்த -1,0 0, -1 என்னமோ வந்தது இந்த பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட் வச்சு நமக்கு கிராப் டிஃபைன் ஆகும். இந்த பாயிண்ட் வச்சு கிராப் டிஃபைன் ஆகும். ஏன்னா f of 0 போடுவீங்க. f of 0 ஓட வேல்யூ என்ன போய் செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா -1 கிடைச்சது. ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிட்டோம். -1. அப்ப அந்த -1 பாயிண்ட வச்சு நமக்கு கிராப் டிஃபைன் ஆகும். தட்ஸ் ஆல் மா. இது ஒரு 2 டைம் 3 டைம் டிரா பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிளியர் ஆயிடும். உங்களுக்கு ஓகே, கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சரிங்களா? ஓகே சார், புரியுது. நான் போய்